சிக்கல. விசுவாசம் இல்லாததுனால கீழ்ப்படியல. கீழ்ப்படியாதனால ஆண்டோட கோபம் வந்ததுனால கானான் தேசம் பிரவேசிக்க முடியல. கானான் தேசம் பிரவேசிக்க முடியாம வனாந்தரத்துல மரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படியாம எங்க போய் கொண்டு போய் முடியுது? மரணத்துல கொண்டு போய் முடியுது. ஹல்லேலூயா. அப்படியானால் ஆனா சரி, அப்பயாச்சும் சரி விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன் விசுவாசம் இல்லை? அந்த எதிராளிங்க எதிரில் இருக்க ஜனங்க பயங்கர பலவான்களாக இருந்தாங்க, பயப்பட்டாங்க. சரி பயந்தாங்க. சரி பயப்படும்பொழுது ஆண்டவர் காலேபை வச்சு தைரியப்படுத்தினாரா இல்லையா? அவங்க பயந்தாங்க. ஐயோ பலவான்கள் ராட்சசர், நம்மளால் கானான் தேசம் பிரவேசிக்க முடியாது, பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல காலேபை வச்சு ஆண்டவர் தைரியப்படுத்துறாரு இல்லையா? காலேப் என்ன சொல்கிறார்? ஆனால் நல்ல தேசம், நம்ம போகலாம், நம்ம சுதந்திரிக்கலாம், வாங்க, நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி தைரியப்படுத்துறாரு. ஆனால் அதை கேட்க ஜனங்க கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பயந்தேன்னு சொல்ல முடியாது. அந்த பயப்படும் போது ஆண்டவர் அங்கே காலேபை வச்சு தைரியப்படுத்துறாரு. ஏங்க ஏன் அவங்க ஏன் கேட்கல? காலேபோட சத்தத்தை ஏன் கேட்கல? காலேப் கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டாக சொன்னார், கரெக்டாக தைரியப்படுத்தினார், கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் ஏன் அவங்க ஏன் கேட்கல? இருதய கடினம், இருதய கடினம். அந்த இருதய கடினம் இருந்ததுனால அவங்களுக்கு கீழ்ப்படியத்துக்கு விருப்பம் இல்லை. முதல்ல பயம், அதனால் அவிசுவாசம். சரி பயமும் அவிசுவாசமும் சேர்ந்து வந்துச்சு. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செஞ்சார். ஆண்டவர் உடனே அழிச்சு இல்லை, உடனே அவங்க பேசணும்னு அழிச்சு இல்லை, காலேபை வச்சு பேச வைக்கிறார். காலேப் தைரியப்படுத்துகிறா போல, இல்லை பயப்படாதீங்க, நம்ம எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்கிறார், தைரியத்தின் வார்த்தைகளை சொல்கிறார். ஆனால் பட் தே ஆர் நாட் ரெடி டு ஒபே. அவங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படினுன்ற இருதயம் இல்லை. தே ஆர் நாட் ரெடி டு ஒபே. நான் கீழ்ப்படிய தயாராக இல்லை. அப்போ அவங்களோட என்ன ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்ன இஸ்ரவேல் ஜனங்க, நான் கீழ்ப்படிய தயாராக இல்லை, நீ சொல்கிறத கேட்க நாங்கள் தயாராக இல்லை. மோசே நீ சொன்னதும் சரி, காலேப் நீ சொல்கிறதும் சரி, நீங்கள் சொல்கிறத கேட்க நாங்கள் தயாராக இல்லை. அப்போ அந்த இருதய கடினம் என்னாச்சு? கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு போய் விட்டுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து தான் பவுல் எச்சரிக்கிறார். பவுல் எச்சரித்து சொல்கிறாரு, அந்த அந்த கீழ்ப்படியாதனால என்னாச்சுன்னா இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாமல் போனது. தேவன் கொடுத்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாமல் போனதுன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கோம். அதனால் நமக்கு அந்த கானான் பிரவேசத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார், இளைப்பாறுதலுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கார். ஆனால் நம்ம அதை ஜாக்கிரதையாக அதை சுதந்திரிக்கணும்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க, நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த கானான் தேசத்துக்குரிய செழிப்பு நமக்கு உண்டு, அந்த இளைப்பாறுதல் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆனால் நம்ம அதை சுதந்திரித்துக்குள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி லார்ட், க்ளோரி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அதை சுதந்திரிக்க கொள்வதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம அந்த ஜாக்கிரதையாக இருந்தால் தான் அந்த அந்த செழிப்பையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய இளைப்பாறுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அதில் நம்ம பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த கீழ்ப்படியாமை, ஆண்டவரே இந்த இருதய கடினம், இந்த கீழ்ப்படியாமை, இந்த அவிசுவாசம், உமக்கு விரோதமாய் ஜனங்களை எழும்ப பண்ணின இந்த காரியம், ஆண்டவரே என் ஜனங்கள் சபையார் மத்தியில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏன் இந்த செய்தி எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல. ஆனால் கரெக்டாக பாஸ்டருக்கு ஆராதனையில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பாஸ்டர் சொன்னார் ஆராதனையில், இருதய கடினம் இருக்கக்கூடாது. இருதய கடினம் இருந்தால் வாதம் வரும். உன் வீட்லேயும் வரக்கூடாது, உனக்குள்ளேயும் வரக்கூடாது, உன் வீட்லேயும் வரக்கூடாது, சபையிலையும் வரக்கூடாது வாத. அப்படியானா அந்த இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆராதனையில் சொன்னாங்க, எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. கரெக்டாக ஆண்டவர் நான் கொடுத்துக்க போகிற தேவ செய்தி அதை கன்ஃபார்ம் பண்ணார். ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் ஹார்ட் மெசேஜ் தான், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் தேவன் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம செய்கிற தப்பு. அவர் கைவிட மாட்டார்னு சொல்லி நம்மளை நாமே ஆண்டவரை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிறோம். இதனால் ஆண்டவர் மன்னிச்சிருவார், இதனால் செஞ்சிருவார், எதனாலும் ரைட்டு ஒப்புரவாயிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படி இந்த இடத்துல நம்ம அந்த அந்த இருதய கடினம்,
அந்த இருதய கடினத்தினால அந்த வாதை பிரவேசித்ததுன்னு சொல்கிறார். அந்த வாதை வர அளவுக்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்த விடக்கூடாதுன்னு பாஸ்டர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தான் இங்கேயும் பவுல் இங்கே அந்த இடத்துல எச்சரிக்கிறார். நீங்கள் வாதை ஒரு பக்கம்னா கூட இளைப்பாறுதல் பிரவேசிக்க கூடாதபடிக்கு உங்களோட இருதய கடினம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆண்டவரை நான் ஜெபித்தேன், ஆண்டவரே எங்களுடைய சபையார் மத்தியில் இந்த கீழ்ப்படியாமல், இந்த அவிசுவாசம், இந்த பயம், இந்த உமக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியம் இருக்கக்கூடாது. அவள் சபையாரோட இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சபையார் மத்தியில் காணப்படக்கூடாது என்று சொல்லி நான் மனதுக்குள்ளே நான் ஜெபித்த போது, நான் அதை குறித்து ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்த போது, ஆண்டவரே அப்படியானால் அவங்க இது வராமல் இருக்குன்னு அவங்க என்ன செய்யணும் ஆண்டவரே, அவங்க என்ன செய்யணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு காலேபுடைய காரியத்தை குறித்து காண்பித்தார். அந்த வசன வாசிமா 14:24 வாசிங்க. சாரி, என்னாகமம் இல்லை என்னாகமம் 14:24 வாசிங்க. ம் 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 ஆமே. இந்த இடத்துல பார்க்குறோம், என்னோட தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த இந்த இருதய கடினம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை ஒரு பக்கம் சொன்னாலும், அப்போ அதற்கு பதில் என்ன? இந்த இந்த காரியங்கள், இந்த இருதய இஸ்ரவேலருக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த உனக்கும் எனக்கும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை உனக்கும் எனக்கும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறார். ஏன் எச்சரிக்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த அந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு காரியம் சொல்கிறேன். அவர்கள் பவுல் எழுதுகிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கன்னு எழுதுகிறார். அப்படியானால் அப்போ அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்கணும். அவங்க சத்தத்தை கேட்கல, தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கல. ஏன் கேட்கல நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனால் இப்பொழுது இந்த 24வது வசனத்தை வாசிப்போம். என்னுடைய தாசனாய் காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் இந்த இடத்துல காலேப் மட்டும் என்ன பண்ணுறாரு? வேறே ஆவி உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேறே ஆவினா என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் யோசிக்கலாம், அது வேற ஆவினா வேற ஆவியா அப்படின்னு. வேற ஆவினா ஆண்டவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, மற்றவங்களை காட்டிலும் அவன் வித்தியாசமானவனாக இருந்தான். ஹல்லேலூயா. மற்றவங்களை காட்டிலும் அவன் வித்தியாசமானவனாக இருந்தான். நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க தான். நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க, நம்ம இளைப்பாறுதலை பிரவேசிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த சாக்கியத்தெல்லாம் கொடுத்துருக்கார். ஆனால் இந்த காரியங்கள் நம்ம அதை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். இந்த கீழ்ப்படியாமைகள் எதுவும் வராதபடிக்கு ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். நான் பயமுறுத்துறதுக்காக இந்த செய்தியை சொல்லலை, ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பயந்து போக வேண்டும் என்று சொல்லி இதை நான் சொல்லலை. ஹல்லேலூயா. மாறாக இதை இந்த காரியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த செழிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போகணுன்றதுக்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த செழிப்பின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் அந்த இளைப்பாறுதலுக்குரிய, பரலோகத்தில் இளைப்பாறுதலுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவரே, இந்த கானான் தேசத்துக்குரிய, ஹல்லேலூயா, இந்த கானான் தேசத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. இந்த செழிப்பின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. இளைப்பாறுதலின் பரலோக ராஜ்யத்தின் பரம கானானாகிய அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் இந்த கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் இன்றைக்கு நான் உங்களை ஆறுதல் படுத்தி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் அதை என்ன பண்ணணும்? நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த கானானுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆசீர்வாதமற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடாது. மாறாக தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் இளைப்பாறுதல் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அதற்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். நீங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக தேவன் உங்களை கைவிடாமல் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நம்ம உதவி செய்து உங்களை என்ன பண்ணுவார்? அந்த தேசத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதங்களை பெரும்படிக்கு தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். அப்போ நம்ம அது எப்படி தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போது எப்படி அதை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாக இருக்கிறபடியினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான். Hallelujah. Glory to God. Hallelujah. 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 ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் நம்ம தைரியப்படுத்துகிறார். நம்ம இந்த காரியம் வெறும் ஒரு எச்சரிப்பின் காரியம் மட்டும் இல்லை. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். எப்படி ஆபிரகாமுக்கு ஆணையிட்டாரோ அதே போல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை பலவீனங்களை உங்களோடு கூட இருந்து நடத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்தி கேட்டோன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டீங்களோ? இல்லை, நல்லா உற்சாகமாக இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி சொல்லிக் கொடுப்பாரு. அதே சமயத்தில் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நீ கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்தை, செழிப்பை, ஆசீர்வாதத்தை, இளைப்பாறுதலை சுதந்திரிக்கும்படிக்கு நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உத்தமமாய் நம்ம கர்த்தரை நம்ம பின்பற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த ஆறுதல், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். அந்த இடத்துல உத்தமமாய் பின்பற்றும் போது நம்ம என்ன செய்வோம்னா அப்போ அவருக்கு செவி கொடுக்குறவங்களாக மாறுவோம். உத்தமமாய் பின்பற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு, ஆண்டவருக்கு செவி கொடுக்குறவங்களாக மாறுவோம். அப்போ அந்த உத்தம இருதயம் நமக்குள்ள அந்த உத்தம இருதயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அந்த உத்தம இருதயத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. 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 ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னா, தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது இந்த விக்கினத்தை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. விக்கினத்தை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். மாறாக அவர் ஆபத்திற்கு பயப்படாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இதை தான் காலேப் செஞ்சார் அன்னைக்கு. காலேப் ஆபத்தை பார்த்து பயப்பில்லை, ராட்சச ஜனங்களை பார்த்து பயப்பில்லை, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருந்தார், தைரியமாக இருந்தார். அதுக்கு காரணம் காலேபுக்குள்ள ஒரு உத்தம இருதயம் இருந்துச்சு. இன்றைக்கு உனக்கும் எனக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு உத்தம இருதயம் இருக்கணும்.
ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். அல்ல அப்படி உத்தமமாக பின்பற்றும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உத்தம இருதயத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. எனக்கு உத்தம இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த உத்தம இருதயத்தை நமக்கு கொடுப்பார். அதில் நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த உத்தமம்னா என்ன? உத்தமம் என்று சொன்னால் என்ன? ஒரு பக்கம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம சொல்லலாம். உத்தமமாக என்று சொன்னால் தேவனுக்கு எல்லா விதத்துலேயும் உண்மையாக இருக்கிறது, உண்மையாக இருந்து அவர் சொல்கிறதுக்கு அவரை நேசித்து விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறத காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. உத்தமம் என்று சொன்னால் அவருக்கு உண்மையாக இருக்கிறதை குறிக்கிறது, அவரை முழுமையாய் பின்பற்றுவதை குறிக்கிறது. அவரை இயேசுப்பாவை நம்ம அறகுறையாக பின்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அவரை அறகுறையாக பின்பற்றுகளாக இருக்கக்கூடாது. அறகுறையாக பின்பற்றினா தான் நம்ம உத்தமமும் அறகுறையாக இருக்கும். ஆனால் நம்ம அவரை முழுமையாய் பின்பற்றுகளாக இருந்து நம்ம உத்தமமாய் அவர்களை பின்பற்றுகளாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி பாதி அப்படி பாதி, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் உத்தமம் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உலகத்துக்கு கொஞ்சம் நம்ம தேவனுக்கு கொஞ்சம் சொல்லி நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் உத்தமம் இல்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உத்தமமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தாவீது சொல்றான், நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் ஆண்டவரே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? தாவீது சொல்றார், நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் ஆண்டவரே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அது இல்லாமல் வசனம் சொல்ற நீர் உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. உத்தம குணத்தில் நீர் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்து கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் உத்தம குணத்தில் உத்தம குணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. 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 தாவீது அழகாக சொல்றாரு, உத்தம குணத்தில் நீர் பிரியமாயிருக்கிறேன், நான் உத்தமமாய் நடந்து கொள்வேன் ஆண்டவரே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நீங்களும் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எப்போ நானும் உத்தமமாக நடந்துக்கிறேன் ஆண்டவரே, எப்போ என்கிட்ட வருவீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு கேட்கணும். நான் இன்னும் ஆசீர்வதிக்காமல் இருக்கேன், நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கேன், எப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி கேட்கணும். ஆனால் வசனம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். நீ உத்தமமாக நடந்தீங்கன்னா ஆண்டவரால் நன்மை கொடுக்காம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. தன்னுடைய ஊழியக்காரனா சரி, நீங்கள் சின்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, பெரிய ஊழியம் செஞ்சாலும் சரி, அதில் உண்மையும் முத்தமாக இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒரு டாக்ஸ் ஊழியமோ ஹாஸ்பிட்டல் ஊழியமோ எந்த ஊழியம் செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு சின்ன சுவிசேஷ ஊழியம் செஞ்சாலும் சரி, அதில் உண்மையும் முத்தமாக இருங்க. ஹல்லேலூயா. அதில் தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் அதிகாரியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தாவீது உத்தமமாய் இருந்தான். ஆண்டவர் அதே போல பார்த்தோம்னா ரூத்தை பற்றி சொல்லும் பொழுது உன்னோட குணம் உத்தம குணமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ உத்தம குணம் உன்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி ஆண்டவர் ரூத்தை குறித்து ரூத் எழுதப்பட்டிருக்க அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 25 வருஷம் தாமதித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 25 வருஷம் ஆண்டவர் தாமதிச்சா நம்ம ஆண்டவரை பிளேம் பண்ணுறோம். ஆனால் உண்மை ஆண்டவர் தாமதிக்கல. ஆபிரகாமுக்குள்ள உத்தமம் வருகிற வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. அவன் ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருந்தான்னு சொன்னான், அவன் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும், அவனுக்கு உள்ள ஒரு ஆசீர்வாதமான சந்ததி உருவாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அல்ல அப்பா, ஆனால் தேவன் என்ன எதிர்பார்த்தாரு? ஆண்டவருக்கு அதெல்லாம் சுலபம், ஒரு நைட்டில் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஆபிரகாம் உத்தம இருதயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொல்ல 99வது வயதில் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு ஆமே நான் ஆமே. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா,
பாஸ்டர் அந்த வசனத்தை வாசிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதனால் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ ஆபிரகாம் உத்தமனா ஆகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணார். நம்ம பொதுவாக யோசிக்கணும், பாரு ஆண்டவர் ஆபிரகாம 25 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சிட்டார். ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கல, ஆண்டவர் தாமதிக்கல. ஆபிரகாமுக்குள்ள உத்தமம் உருவாகிற வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கறது ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் ஆண்டவர் நிறுத்தி வைத்தார். ஈசாக்கை நிறுத்தி வைத்தார். கானான் தேசத்தை நிறுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஏன் நிறுத்தி வச்சாரு? அவனுக்குள்ள உத்தமனாகும்படிக்கு. எப்போ எந்த வயசில் உத்தமத்தை பற்றி பேசினா தெரியுமா? 99 வயசில் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தான் ஆபிரகாம் தன்னை என்ன பண்ணுறாரு? ஜாக்கிரதை ஆகுறாரு. ஆமாம், ஏதோ எனக்குள்ள ஒரு உத்தமம் இல்லைன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை திரும்பவுமா ஒரு முறை சொல்லி ஆபிரகாமை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பலப்படுத்தி சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ அப்போ ஆண்டவர் 100வது வயசு கரெக்டாக 100 வயசு ஆகும்போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். க்ளோரி லார்ட். அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். அப்போ எலியாவை ஆண்டவர் எதுக்காக அழைச்சான்னா, உத்தமமான ஜனத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தும்படிக்கு. அதே போல் யோவான் ஸ்நானனை எதுக்கு ஆண்டவர் அழைச்சார்? உத்தமமான ஜனத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தும்படிக்கு. அவன் எலியாவின் ஆவியும் பலம் கொண்டவனாக இருப்பான்னு சொல்லி யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எதை விரும்பினார்? உத்தமமான ஜனத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு உங்களை ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் உற்சாகமும் படுத்துகிறேன், ஒரு பக்கம் உங்களுக்கு அதுக்கான விழிப்பையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரம கானானுடைய இளைப்பாறுதலை உங்களை பிரவேசிக்க பண்ணும்படிக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவன் அதை விரும்புகிறார். தேவன் he is very much interested in that. He is very much thoughtful about it. He is very much thoughtful about you also. உங்களை குறித்தும் தேவன் அதை நினைவாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உத்தமமான இருதயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உத்தமமான இருதயம் என்று சொல்லி ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்னன்னா, உத்தம இருதயத்தை தேவன் அங்கே விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த நமக்குள்ள என்ன தேவன் அங்கே விரும்புகிறது என்னவென்று சொன்னால், அந்த எலியாவின் ஆவியும் பலம் எதுக்காக தேவைப்படுதுன்னு சொன்னால், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. 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 அப்படியானால் நமக்குள்ள தேவன் என்ன எதிர்பார்க்க சொன்னால், உத்தமத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்று ஆபிரகாமுக்கும் உனக்கும் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு உனக்கும் எனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று உனக்கும் எனக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நமக்குள்ள தேவன் எதை ஆபிரகாமுக்குள்ள உத்தமம் வருகிற வரையிலும் தேவன் அதை நிறுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுது ஆபிரகாமுக்கு உத்தம குணம் உருவானதோ அப்பொழுது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. 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 இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்குள்ள அந்த உத்தம குணம் உருவாக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உத்தம குணம் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அதை தருவார். ஹல்லேலூயா. க்ளோரி லார்ட். க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே ஆபிரகாமை போல என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபிரகாமை போல தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல தேவன் உன்னையும் என்னை கூட ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் நமக்கு தேவையெல்லாம் அந்த உத்தமமான இருதயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? பரலோக ராஜ்யத்துக்கு போகும்பொழுது கூட, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கணும்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ பிரவேசிக்கணும்னு சொல்லி அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவரத்தில் நீ கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த உத்தம இருதயத்தை தாங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த உத்தம குணத்தை எனக்குள்ள தாங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் அதை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உத்தமம் இல்லாமல் நடக்கிறேனே ஆண்டவரே, உண்மை இல்லாமல் நடக்கிறேனே ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி ஒரு சில வேளைகள் அது எனக்குள்ளே இல்லாமல் போதே என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவரிடத்திலே இரக்கத்துக்காக மன்றாட வேண்டும். அவரிடத்தில் கிருபைக்காக நீங்கள் மன்றாட வேண்டும். அவரிடத்தில் இரக்கத்துக்காக நீங்கள் மன்றாடும் பொழுது, கிருபைக்காக நீங்கள் மன்றாடும் பொழுது தேவன் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தேவன் அந்த பரலோக ராஜ்யத்திலேயும் உங்களுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், பூமியிலேயும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்குள்ள தேவன் ஒரு உத்தம குணத்தை தேவன் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் உத்தமனாகும் வரைக்கும் தேவன் அவனையும் புடமிட்டார். ஹல்லேலூயா. ரூத்துக்குள்ள ஒரு உத்தம குணத்தை தேவன் பார்த்தார். அதன் பிறகுதான் ரூத் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. நீ உத்தமமாய் இருக்கிறாயா என்று சொல்லி தேவன் உன்னை பார்ப்பார். ஹல்லேலூயா. தேவன் அதாவது அவன் சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லி ஆண்டோட வசனம் இவர் யோபு சொல்லுகிறார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் சொல்றாரு. அதன் பிறகு தான் தேவனிடத்தில் உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் சொல்ற ஆண்டோட வசனம் சொல்லுது, யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சோதித்த பிறகு யார் உத்தமமாய் தன்னை காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory lord. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்தை வாசிச்சலாமே, யாக்கோபு யாக்கோபு 1:12 வாசிங்க. ம் 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 ஆமென். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம உத்தமர்களாக விளங்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உத்தமர்களாக விளங்கும் பொழுது தேவன் வெறும் நமக்கு கானான் தேச பிரவேசத்தை மட்டும் அல்ல, பரலோக ராஜ்யத்தின் இளைப்பாறுதலோடு கூட ஜீவ கிரீடத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்ட தேவன், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு கட்டளையிட்ட தேவன், தாவீதுக்கு கட்டளையிட்ட தேவன் உனக்கும் எனக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே சில வேளைகளை நான் உத்தமம் இல்லாமல் நடந்துக்கிறேன், ஆண்டவரே உண்மை இல்லாமல் நான் நடந்துக்கிறேன், நான் உண்மையாக நடக்கணும் பிரியப்படுறேன், ஆனால் உண்மையாக நடக்க முடியாமல் போகுது, நான் உத்தமமாய் நடக்கணும் பிரியப்படுறேன், ஆனால் உத்தமமாய் நடக்க முடியாதபடிக்கு சில வேளைகளை தவறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தேவனுடைய கிருபாசன தண்டையில் போக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபாசன தண்டையிலே போக வேண்டும். தேவனுடைய கிருபாசன தண்டையிலே நீங்கள் சென்று ஆண்டவரே அவிடத்திலே ஏற்ற சமயத்திலே, எபிரேயர் 4:20 நம்ம வாசிக்கிறோம், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை இரக்கத்தை பெறவும். எபிரேயர் 4:4 இரக்கத்தை பெறவும் சேரக்கடவும். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஹல்லேலூயா. அப்போ உத்தமத்தில் தவறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. ஆண்டவருடைய கிருபை சகாயம் செய்கிற கிருபைக்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே உடைய இரக்கம் வேணும்ப்பா.
அல்லேலூயா. உம்முடைய கிருபை வேணும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய கீழ்ப்படியாமை எடுத்து போடுங்க. எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மை எடுத்து போடுங்க. அல்லேலூயா. கடினத்தன்மை எடுத்து போடுங்க. அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. அந்த பயத்தை எடுத்து போடுங்க. அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எனக்கு என்னுடைய இருதயத்தை ஒரு சதையுள்ள இருதயமாக மாற்றுங்க. எனக்கு ஒரு உத்தம குணத்தை கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, அல்லேலூயா.